ரீசெண்டா நான் பண்ணி இந்த சுசுகி பத்தி இந்த கண்டென்ட்ஸ்ல நிறைய காமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதுலயும் இன்ஸ்டால வந்த நிறைய டிஎம்ஸா இருக்கட்டும், அதிக பேர் கேட்டு எப்படி ஒரு நல்ல சுசுகி டூ ஸ்ட்ரோக்கா வாங்குறதுன்னு பத்தி தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்றதப்ப நேரா ஆட்டோ கன்சல்டிங்ல போய் ஒரு வண்டியை வாங்குறது தான். இங்க கன்சல்டிங்ல இருந்து புரோக்கர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம். அதோட மட்டும் முடியுதான்னு பார்த்தா இல்ல. ஆப்ல உள்ள வண்டியா இருக்கட்டும், ஆக்சிடென்ட் ஆன வண்டியா இருக்கட்டும், ரீகண்டிஷன் பண்ணி சேல் பண்ணி வண்டி ஆர்சி புக்கை ஸ்வாப் பண்றதாகட்டும், ஏத்த மாதிரி சேஸ் நம்பரை ரீரைட் பண்றதாகட்டும் எல்லாம் காமனா கன்சல்டிங்ஸ்ல நடக்கும். அதனால டைரக்டா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் பைக்ஸை பத்தி நாலேஜ் உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோட OLX அண்ட் Facebook மார்க்கெட் பிளேஸ்ல தேடுங்க. அதுல ஃபைனல் பண்ணி வச்சிருக்கிற பைக் மோட்டார் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களோட போய் வண்டியோட கண்டிஷன் ஆகட்டும், சேஸ் நம்பர், இன்ஜின் ஆன்லைன் போர்ட்டல்ல போய் வண்டிக்கான ஃபைன் கேஸ் ஏதாவது இருக்குனாமே பார்த்து அண்ட் ஃபைனலா நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம்ல உங்க கையில இருக்கிற ஃபண்ட்லயே நல்ல ஒரு டூ ஸ்ட்ரோக் பைக்கா வாங்கிடலாம். அண்ட் இதே போல தான் OLX அண்ட் Facebook மார்க்கெட் பிளேஸ்ல உங்க பைக்குக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்மே அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸா நம்ம அப்லோட் பண்ணியிருந்த சுசுகி மேக்ஸ் R100 பவர் டியூன். இந்த மேக்ஸ் R100 பவர் டியூனை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டாங்க. ஆக்சுவலா பவர் டியூன் எதுக்காக பண்றோம்னா டிவிஎஸோட மேக்ஸ் R100 ஒரு அண்டர் பவரான பைக். எஸ்பெஷலி சுசுகி டூ ஸ்ட்ரோக்கோட ரொம்பவே ஃபியூல் எஃபிஷியன்ட்டா டிவிஎஸ் பண்ணதான் அவங்களோட மேக்ஸ் R100. ஸோ அப்படிப்பட்ட மேக்ஸ் R100 பைக்ல எப்படி சுசுகியோட பெர்ஃபார்மன்ஸ் பைக்கான சோகன் சுப்ரா எப்படி ரீபர்த் பண்ண வைக்கிறதுன்னு பத்தி தான் பேசியிருப்பேன். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி நீ 110cc சோகனை 100cc RX100 காம்படிட் பண்ணுவேன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RX100 100cc கிடையாது, 110 125cc கேட்டகரிக்குள்ள தான் வரும். அண்ட் அது மட்டும் இல்ல, Yamaha இந்தியாவில் லான்ச் பண்ண 135 சீரிஸ் அவங்களோட டூ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா குளோபல் மார்க்கெட்ல 150cc பொசிஷனிங் பண்ணிருப்பாங்க. அதுவும் இந்தியாவில் Yamaha மெயின்லி சிசி டவுன் கிரேட் பண்றதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா ஹையர் சிசி பைக்ஸ்க்கு டாக்ஸ் அண்ட் பிரைஸ் அதிகங்கிறதால தான் Yamaha இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. அதனால தான் அவங்க வண்டியோட சேல்ஸ்மே ரொம்ப நல்லா இருந்தது. எனவே गाइस ஃபைனலா இப்ப மேக்ஸ் R100 ப்ரீவியஸா நான் போட்ட வீடியோல வந்து ஃபுல்லா நான் அதோட பவர் டியூனை பேசல. நான் பேசாது என்னன்னு பார்த்தோம்னா கிளட்ச் பவர் அப், இதை பத்தி அவ்வளவு சொல்லவே இல்லை. உங்க டியூனிங் ஏற்ற மாதிரி பெல் அண்ட் கிளட்ச் ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. தென் டூ ஸ்ட்ரோக் பெர்ஃபார்மன்ஸ்க்கான இக்னிஷன் காயில் அண்ட் மேக்னெட்டிக் காயில் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கிராங்க்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ணிருங்க. தென் செயின் ஸ்ப்ராக்கெட், அதுவுமே உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிராண்டடான ரோலான் அந்த மாதிரி பிராண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டியூனிங்ல ரொம்பவே முக்கியமான விஷயம் பவர் பாக்ஸ். எய்தர் உங்களோட டியூனிங் வந்து சுசுகியோட சோகன் மாதிரி இருக்குன்னா சோகனோட யூஸ் பண்ணுங்க, ஆர் சுப்ரா எஸ்எஸ் மாதிரி இருக்குன்னா சுப்ரா எஸ்எஸ் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல அப்பாச்சோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை போட்டுருங்க. ரெண்டுமே அப்பாச்சோட கிடைச்சதுன்னா அதோட போட்டுருங்க. அரல்ஸ் பைப்ரேவோட டபுள் பிஸ்டன் கேலிப்பர் கிடைக்குதுன்னா அதையுமே போடலாம். அண்ட் அடுத்தது ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் YSS ஓட G டாப் சஸ்பென்ஷன் போட்டுருங்க. ஃபைனலா நம்ம பார்க்க போறது பைக்கோட டயர் செக்ஷன். டயர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல MRF ஓட சாப்பர் FX 90 18 இன்ச் டயரை போட்டுருங்க. ரியர் டயரை பார்த்தோம்னா MRF ஓட சாப்பர் Q 190 18 டயரை போட்டுருங்க. இந்த டயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வீல்ஸ் நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா பவர் அப்கிரேட் அண்ட் பவர் அண்ட் வெயிட் ரேஷியோ, பிரேக்கிங்ல இருந்து ஹேண்ட்லிங்ல இருந்து மெனூவரபிலிட்டில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஃபைனலா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இப்பெல்லாம் டூ ஸ்ட்ரோக் வச்சிருக்கிற சில பேர் ரோட்ல ரேஷ் டிரைவிங் பண்றீங்க. உங்க வண்டியோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் ரேசிங்கும் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா தயவு செய்து வண்டியை ட்ராக்ல போய் டெஸ்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் ரோட்ல மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணமே மோட்டார் சைக்கிள்ஸ் ஆல. எனவே गाइस ஃபைனலா ரோட்ல டிரைவ் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிளா டிரைவ் பண்ணுங்க. முக்கியமா ஹெல்மெட் போடாம வண்டி எடுக்காதீங்க. அண்ட் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.